மக்களே டோரை திறந்து இங்கே வச்சேன்னு வைங்க, இங்கே பரவாயில்ல, இங்கே வாருங்க எப்படி கூட நிப்பாட்டியிருக்கான் பைப்பில். போ மாப்பிள்ள, அதான் அந்த ரூட்டு நம்ம வந்தது இல்லை, அது அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் கீழே கிராமத்துக்கு போகிறது, அதெல்லாம் அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போகிறது மாப்பிள்ள. ஒரு அங்கங்கே உள்ள அங்கங்கே வீடு இருக்கு போகிறதா? அதான் அங்கே ஒரு ஊரே இருக்குது மக்களே. அங்கே அதான் சொன்ன மக்களே, அங்கே ஒரு ஊரே இருக்குது, டவர் வேண்டு கண்டிஷன் எல்லாமே இருக்குது. அது என்ன ஊருன்னு தெரில, என்னமோ ஊர் சொல்லுவாங்க, நடுக்கோம்பையா என்ன ஊருன்னு தெரில. அது செம்மையாக நடங்க பாருங்க மக்களே. சாமி மக்கள் இங்கே பாருங்க, நம்ம எப்படி வந்திருக்கிறேன்னு அந்த சைட்லெல்லாம் வந்துட்டு இருந்துருக்குறோம். அதான் அங்கே வண்டியில் வந்துட்டு இருக்குது பாருங்க, வண்டி போக வர செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இங்கே வருங்க மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சரிவெல்லாம் மாப்பிள்ள அங்கே வர்றா. அந்த சரிவில் உழுந்தோம்னா அவ்வளோதான்டா, ஒரே சரிவு தான் அந்த சரிவு. அதில் அங்கே வர்ற அங்கே வீடு இருக்குடா, அந்த இடத்துல வீடு இருக்குது. அதுக்குள்ளே வீடு தான் வருங்க மக்களே, அங்கங்கே வீடு. எப்பட்றோம் அங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு அத்தாவசரம் அங்கே வருங்க மக்களே, அங்கே வீடு மாப்பிள்ள. அங்கே வர அந்த இதில் இந்த மேலே அங்கே ஒரு வீடு பாரு, அதுக்கு மேலே ஒரு வீடு. அதுதான் தெரியல, அவளுக்குலாம் வராது தம்பி, அவைகளுக்கு நெஞ்சு வலி வராது, கை கால் என்னை ஏதாவது பேச வச்சுங்க. யாருங்க சிங்கு? சிங்கு பின்னாடி பார்த்தா சிங்கு மாதிரி இருக்கிறான்டா. இந்த இடத்துல மேலே இருக்குவாருங்க, கார் மேலே ஒரு போட்டோ ஒன்று எடுக்கலாம். ஏறிக்கு வர சுரேஷ், 2 பேர் ஏறிக்கு வருங்கண்ணா. ஏறுங்க நீங்களே இருக்கு, ஒரு ஆளாக போகலாம், 2 பேரும் உட்காந்து மாதிரி மாப்பிள்ள. நல்லா இருக்குதுடா, இன்ஜின் ஹீட்டாக இருக்கிறதுக்கு அப்படியே பொச்சை வச்சு ஜம்முன்னு வந்துக்கலாம். உட்காந்து பாரு தெரியும், ஹீட்டாக இருக்கு. இங்கே பாருங்க மக்கள்ஸு, இந்த வீட்டுக்கு பாதை பாருங்க, தலைவர் எப்படி யோசிச்சு கட்டி வைக்கிறாருன்னு. இங்கிருந்து அது கீழே போய் வீட்டுக்கு வந்து பாருங்க, அது கீழே அங்கே படி போகுது. ப்ரோ தம்பி, எல்லாரும் வீட்டுக்கு கீழே மேலே போவாங்க, இது வந்து மேலிருந்து கீழே. ஆமாம், மாடியிலேருந்து வீட்டுக்கே போக வேண்டிங்க அந்த மாதிரி. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, அண்ணா வந்து பார்த்தாலே தெரியும், அண்ணாவுடைய காஸ்டியூம்லேயே தெரியும், அண்ணா வந்து கொடைக்கானல் வாசி, பிறந்தவரே இங்கே தான். ஏன்னா கோடைவாசி பிறந்ததே இங்கே தான். எப்படி நான் இந்த கொடைக்கானலை பற்றி உங்களுடைய பார்வை என்னென்னா, இந்த இடம் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறி இருக்குது, இந்த மலை பற்றி என்ன சொல்லுவீங்க பொதுவாக உங்கள் மனசில் தோன்றது? மலையை பற்றி இயற்கையானது தான். இப்போ எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கே தான் நாங்கள் வளர்ந்தது. இப்போ இங்கே இவ்வளோ காலம் இங்கே தான் வசிக்கிறோம். மற்ற மலையில் பழங்கள் அது இது வருது, எல்லா பழமும் வருது, அதை வச்சு தான் எல்லாம் தொழில் செய்கிறாங்க. இப்போ உங்கள் தாத்தா காலத்துல இங்கே தான்? தாத்தா காலத்துக்கு முதல்ல ஆமாம், பிறந்து இங்கே தான். இப்போ டூரிஸ்ட்லாம் வரதெல்லாம் இப்போ அதிகமாகிருக்கு. ஆமாம், முதல்ல எல்லாம் ஒரு வண்டி வர்றது பயந்துட்டு வரமாட்டாங்க. இப்போ என்ன அதிக வண்டி. இந்த இடத்துல இதுலேருந்து அந்த கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பயங்கர டிராஃபிக், அந்த அளவுக்கு வண்டி கூடுதலாக வருது. அதான் ஓகே பிரஸ், ஓகே மக்கள் அவங்க போகிறாங்க பாருங்க, கோபிக்காரங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். சரி வாங்க மக்களே, அப்படியே அண்ணன் கிட்ட கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இருக்கல நான் குளிர், இதை காட்டிலும் குளிர் பயங்கரமாக இருக்குமா? இருக்கும். இன்னும் இந்த 2-3 மாதத்துக்குமே குளிர் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் மே ஜூனில் கொஞ்சம் குறைஞ்சிக்கும், மறுபடியும் ஆரம்பிச்சிக்கும். இனி கார்த்திகை மார்கழி இதெல்லாம் இந்த டைம்ல எல்லாம் பனிதான். இங்கே தான் மறந்துருக்கோம், நாங்களும் இங்கே வருங்க ஜெர்கின் போட்டிருக்கோம், தலைக்கு கட்டியிருக்கோம், அந்த அளவுக்கு அதிக பனிதான். என்னதான் இங்கே வளர்ந்தாலும் அந்த ஜில்னஸ் இருக்கத்தானே செய்யுது. அப்படியா? இப்போ இந்த வீடெல்லாம் அங்கே பயங்கரமாக சரிவுலலாம் கட்டியிருக்காங்களே, அதெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க? அவங்க எல்லாமே இந்த மாதிரி மலைப்பகுதியில் போய் கொடைக்கானல் போய் அங்கங்கே கடைகளில் சாமான் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அந்த குதிரை மூலமாக எடுத்துக்கிட்டு கோவர் கழுதை. ஆமாம், கோவரில் குதிரை மூலமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் போவாங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அத்தாவசரம் ஏதாவதுன்னா பழனி தான் போகணும், கொடைக்கானல் தான் போகணும். இப்போ வந்து ஆனால் மேக்ஸிமம் சித்த மருத்துவம் எல்லாத்துக்கும் தெரியும், பேசிக் மெடிசன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தேடி மருத்துவம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சு.
நிறைய பார்க்குறாங்க, லோக்கல்லே பார்க்குறாங்க. அவசர ஆத்திரத்துக்கு அவங்களே வண்டி வரைச்சிடும், நம்ம வண்டி வரைச்சிக்கலாம், அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தது எல்லாமே இந்த இயற்கை மருத்துவத்தை வச்சு மலையிலேயே வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், அப்போ எல்லாம் ஆஸ்பத்திரி இல்லை, எல்லாமே இயற்கையானது. இப்போ தான் வந்து ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்துன்னு வந்துருச்சு. நீங்கள் சிறு வயதாக இருக்கும் போதெல்லாம் என்ன அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க? இப்போ வந்து அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றது, அது வேற. அன்னைக்கெல்லாம் நீங்கள் சிறு வயதாக இருக்கும்போது இப்போ வந்து கோதுமை, கேப்பை, அந்த தெனை மலையில் விளையும், அந்த மாதிரி ஐட்டம். உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? நெல். எனக்கு 55 வயசு ஆச்சு. உங்கள் பேருனா? மனோகரன். மனோகரன். மலையில் இருந்தாலும் ஆனால் பேர் வந்து மலைவாசி மாதிரி பேர் வைக்கல. நாங்கள் மலைக்கு மண்ணாடியார். மண்ணாடியார். இங்கேயே நெல்லெல்லாம் விளைஞ்சது. ஆனால் நெல் அறுவடை வந்து எப்படியும் ஒரு 10 மாதமெல்லாம் ஆயிடும், அப்படிதான் ஆகும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சிச்சு, ஏன்னா மற்றதெல்லாம் வர்றதுனால இப்போ அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. நெல்லுக்கு அப்படின்னா தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மலை சரிவாக இருக்குது. அது எப்படி இது கரெக்டாக? ஆறு பகுதிகளில் தண்ணி வருது இல்லை, இல்லைண்ணா இந்த விளைவிக்கிற இடம் வந்துட்டு இப்போ சர்க்கிளாக இருக்குது, செங்குத்தாக இருக்குது. இந்த மாதிரி மட்டம் பண்ணுறது தான், வெட்டி தண்ணி நிற்கும், வெட்டி மட்டம் பண்ணி அதில் தண்ணி விடுறது. இப்போ ஆளுகெல்லாம் எப்படி நீங்கள் போய் அதெல்லாம் வந்துடுவாங்களா அந்த இடத்துக்கு? நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே வாழ்றது பிடிச்சிருக்குதானா இப்போ டவுனுக்கிற பழனி மாதிரி வந்து வாழ்றது பிடிச்சிருக்கா? இங்கே இருந்து பழக்கப்பட்டு வச்சா இப்போ பழனி வந்தோம்னா எங்களால் ஒரு நாளைக்கு இருக்க முடியாது. உடம்புனுடைய ஹீட்டு ஓவராக இருக்கும், பயங்கரமாக வேர்க்கும். அதனால எப்போ வீட்டுக்கு போகணும்னு தான் தோணும். அதுமெல்லாம் அங்கே ஒரு அமைதியின்மை, ஒரு இறைச்சல். ஆமாம், பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காது. அங்கே அந்த இது இருக்காது கீழே போனால். ஆனால் எப்படியும் போய்தான் வருவோம், பழனி காய் கொண்டு போவோம், அங்கே இருப்போம், வருவோம். அந்த மாதிரி இங்கே ஒட்டந்தர் மார்க்கெட்டும் பெரிய மார்க்கெட்டும் இருக்குல்ல, இங்கேருந்து அங்கே கொடைக்கானலுக்கு வந்துட்டே தான் இருக்குது. இங்கேருந்து ஏற்றிட்டே தான் ஏற்றிருக்காங்க. ஆமாம், எங்கள் ஏரியா விளையிற தக்காளி இங்கேயும் வரும், அப்புறம் அங்கேருந்து கொடைக்கானலேருந்து வர்றது கேரட் ஊராமல் வருது. எந்த ஊரியா நீங்கள்? ஒட்டந்தர் பார்த்தாலும். ஒட்டந்தர். இந்த 2 மாதம் அளவில் வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும், இப்போ மழை வந்து குறைவு அப்படின்ற அப்படி. ஆமாம், ஓகேண்ணா. ஓகே. ஆனால் இப்போ வந்து நாகரீக காலம் ஆயிடுச்சு, கரண்ட் வசதி வந்துருச்சு, இதெல்லாம் ஓகே. அந்த காலகட்டத்தில் வந்து பயமாக இருக்குமில்ல காட்டுக்கால் இருக்கிறதுக்கு? அது 7 மணி ஆனாலே சாப்பிட்டு படுத்துருவீங்க 7 மணிக்கு, ஏன்னா வெளிச்சம் இருக்காது. அப்போ ரொம்ப மண்ணெண்ணெய் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கும் போதே சாப்பிட்டு படுத்துக்குவீங்க. டீ ஒன்று தான் மெயினானது. மசக்காலம், அந்த காலத்துல வந்து மசக்காலம் சொல்லுவாங்க. ஆமா, எல்லா வீடுமே வந்து நல்லா கூரை புல்லு ஓட்டு தான் போட்டிருப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு, எல்லாத்தையுமே ஓடு கூட மாறி மறுபடியும் பூரா காங்கிரீட் தான். இந்த மாதிரி காங்கிரீட் எல்லாம் வந்துருச்சு, மாறிடுச்சு. இப்போ கரண்ட் எல்லாம் நீங்க சின்ன பையனா இருக்கும்போது கரண்ட் எல்லாம் இருந்திருக்காதுல்ல? கரண்ட் இருந்தது. அப்போ கரண்ட் இருந்தது. அப்பயே கரண்ட், நான் எனக்கு ஓரம் தெரிஞ்ச காலத்துல கரண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா போட்டிருந்தாங்கன்னா லைட்டா தான் எரியும், வேகமா இருக்காது, பிரைட்டா இருக்காது. ஆமா, வெளிச்சம் கம்மியா இருக்கும். அது இந்த மாதிரி மழை காலத்தில் சுத்தமாக 10 நாளைக்கு வராது. ஏதாவது ஒன்றா இருந்தால் ஒரு பூரா மரங்கள் இருக்கு. லைன் பார்த்தீங்கன்னா இந்த அந்த காடு இந்த மலைக்குள்ளேயே இப்படியே போகுது. அப்போ எங்கேயாவது ஒரு மரம் ஒடிஞ்சிரும், பாது விழுந்துரும், அப்போ 10 நாள் ஆகிரும். ஏன்னா தேடி போய் அதை கண்டுபிடிச்சி ரெடி பண்ணுறது ரெடி ஆகுது. சரி, ஓகே மக்கள், நம்ம மனோகரன் அண்ணாகிட்ட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசணும். சில விஷயங்கள் அந்த லோக்கல் காரரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கிடச்சிது, ரொம்ப ஹாப்பி. நான் ஏன் வந்து பேக் கேமராவில் லைட்டு போட்டு எடுத்திருப்பேன், ஏன் லைட் அதிகமாக போடலன்னா அந்த இப்போ என்ன கிளைமேட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையாலுமே சொல்கிறேன், கொடைக்கானல் வரோம், குணா கேவ் இருக்குது, கோக்கர் ஸ்வீப் பாயிண்ட் இருக்குது, ராக் பில்லர் நிறைய இருக்குது, எல்லாம் போய் பார்க்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்தாலே சந்தோஷம் தான் நம்மளுக்கெல்லாம். நல்ல குளிர், இங்கே குளிர். அதான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இந்த ஒரு இயற்கை காட்சிக்குள்ள சுத்தமான காத்துல இந்த கூலிங்கில் நிக்கிறோம்ல, இதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். இதுவே ஒரு வரப்பிரசாதம். இதுவே ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்து தான். ஸோ அதுதான் வைங்களேன் மெயின். சரி, ஓகே அண்ணா, வரேங்கண்ணா. ஓகே, அந்த கிளை சொல்ற மாதிரி. ஆமாண்ணா, இங்கே முன்னாடி போய்ட்டு. சரி, வரேங்கண்ணா. சூப்பர் மக்கள்ஸ், காருக்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுத்த மாதிரி, நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. குளிர் மாப்பிள்ள, வெளியே நிற்கும் போது குளிர் தெரியறதுலடா, வந்தா தாண்டா குளிர் பட்டை தட்டுதுடா. பூரா மெட்டல், பூரா அப்சர்வ் பண்ணதில்ல, அந்த சீட்லாம் சரியான இதாகிடுச்சு. மக்கள் இங்கே வாருங்க மக்கள், அந்த பக்கம் என்ன இதா கிரவுண்டா, மலையா? அதில் என்னது? மலை தான். எத்தனை தடவை வந்தாலும் இந்த கொடைக்கானல் மட்டும் புது அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்குதுங்க. ஏதோ ஒரு பெரிய ஏதோ வேற்றுள்ளதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்.
இது தனி உலகம். கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா நிலையம் நான் சும்மாவா சொல்லிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு சர்வதேச சுற்றுலா நிலையங்கிறது சும்மா பேர் கொடுக்க மாட்டானுங்க. எத்தனை டைம் இருந்தாலும் புதுசா பாக்குற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு அந்த ஒரு மதிப்பு கொடுப்பானுங்க. இப்ப ஏன் ஊட்டி சொல்லுங்க ஏன் சொல்றதுல சர்வதேசம் சொல்லி சர்வதேசம்னா அதுக்கு வந்துட்டு ஈடியனே கிடையாதுன்னு அர்த்தம். ஓ மக்களே, எங்கள் ஊர் பஸ்ஸு ஆனந்த் பஸ்ஸு அழகனாச்சியம்மா ஆனந்த் பஸ் அதான் இருக்காது, இது வேறையே இருக்கும். மக்களே அவ்வளோதான், பெருமாள் மலை வந்தாச்சுங்க. இப்போ இந்த இடம் தான் வந்து வத்தலங்குண்டுலேருந்து வர ரோடு, பழனி ரோடு 2 ஜாயிண்ட் ஆகிற இடம். செக் போஸ்ட் ஒன்று. அவ்வளோதான் மக்கள், வந்தாச்சு. ரைட்டு மாப்பிள்ள இருந்து பழனி இப்படி போகலாம். அங்கே போனால் மதுரை திருச்சி ரோடு அந்த பக்கம், கொடைக்கானல் ரைட்டில். பழனிலேருந்து ஒரு ரோடு வந்து இங்கே வருதுங்கப்பா. சரிங்களா? இப்போ வத்தலக்குண்டு ரோடு இங்கே வர்றது எப்படி நான் கண்டுபிடிச்சி 2 இடத்த ஜாயின் பண்ணுற மாதிரி எப்படி அது ஒன்று சேர்ந்தது இந்த இடம் தெரியலையே. இப்போ இங்கே வர ரோடு அப்படி தள்ளி போயிருந்துன்னா இந்த இடம் வந்து ஒன்று சேருங்களா? சேராது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பிளான் பண்ணி இப்போ 2 ரோடுமே வந்துட்டு ஒரே காலகட்டத்தில் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது இது மூலயமா. கொடைக்கானல் போகிறதுக்கு அது இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, சீதை கொண்டா ஜாயின் பண்ணலாம் கூட பண்ணியிருப்பாங்க. அது ஒரு இது. சரி, ஓகே. இருந்தாலும் லாஜிக் வேணுமா? கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக உங்க மூளையை அப்படியெல்லாம் திங்க் பண்ணுது. ஆமாண்ணா, அதுவா தோடுது அப்படிங்கிறியா? இல்லை, இப்போ நம்ம வந்துட்டுனா இப்போ கீழே தரையில் வந்துட்டு ஒரு ரோடு இன்னொரு ரோடு ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. மலையில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பாதை மாறி போட்டால் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல பாறையே ஃபுல்லாக கவர் ஆச்சு. நீங்கள் அதை தாண்டி எப்படி கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிலவி சுழுவாக போடுறாங்க தம்பி. அப்போ அந்த இடத்துல உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து மூளை யூஸ் பண்ணிக்கிறாரு. சரிங்க மக்களே, அவ்வளோதான். அப்படியே நேரத்தில் கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம். அவ்வளோதான், டோல்கேட் வந்தாச்சு. நம்ம நினச்சா சைட்லேயே உயரலாம் மாதிரி இருக்குது. 60 ரூபா மாப்பிள்ள, 60 ரூபா. மக்கள் ஏங்க கொடைக்கானல் ரீச் பண்ண உடனே இங்கே பாருங்க சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு. நிறையா இல்லைனாலும் கரெக்டான ரேஞ்சில் போகுது. கலர் கலராக லைட்டு தெரியுதா? வந்துட்டவங்க கொடைக்கானல். இன்னொரு உலகத்துக்கு வந்தாச்சு. கோடை கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு ரூமு. இதில் வந்து நம்ம தெரிஞ்ச நம்ம மாமா கிட்ட பேசிட்டோம். லாஸ்ட்டு வர சொன்னார். கலர் லைட்டை போட்டு ஜொலிக்க வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்க. இதோ பாருங்க மக்களே, அதுக்குள்ளே தான் ரூம் இருக்குது. ரைட், சரி ரைட்டு மக்களே, வந்தாச்சு. இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அதுக்குள்ளே தான் அங்கே தான் இருக்குது. ஓகேங்க மக்களே, ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். இதுதான் ரெசார்ட்டு. நாங்கள் உள்ள செக்இன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வீடியோ எடுப்போம். குளிர்றது முடியல. இங்கே பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எக்கே சுற்றி எக்கே பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் அதை பாருங்க, அதாங்க மக்களே மெயின் ரோடு. இதை பாருங்க, அதுதான் மெயின் ரோடு. பஸ்ஸு போகுதா, அதுதான் மெயின் ரோடு. அதாவது அப்படி ஏறி சுற்றி உள்ளே வந்துட்டோம். சரிங்களா தம்பி, ஏறலாமா? அதெல்லாம் வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. கண்டிப்பாக. எஸ் மக்கள், சரி திடீர்னு முடிவு பண்ணி வந்து கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு பீக் பாயிண்ட் என்னன்னா கடல் மட்டும். இங்கே வாங்க மக்களே, அதுதான் மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் ரூமு. ஸோ சூப்பராக இருக்குது. ஏன் தம்பி? பரவாயில்ல. ஓகே மாப்பிள்ள, சூப்பராக. ஓகே.
மக்களே நம்ம ஆளு ஜிம் பசங்களோட டூர் வந்திருக்கிற அப்படி இதே ரூம்பா இதே ரூம் தான் இதே மூலையில வந்துட்டு அந்த கீழே புரோட்டா போட்டு கீழே கணேச்சு போய் சாப்பிட்டு இருக்காரு கீழே சாப்பிட்டாரா கீழே சரக்கு அங்க வந்து வெளியே ரெண்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க அங்க ஒரு பாத்ரூம்ல வந்துட்டு கதை தாழ்பாலாம் ஒரு ஓப்பனா குளிச்சிட்டு இருக்கானுங்க 12 மணிக்கு மேல அண்ணா கூட சின்ன டெலிமல 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணது மேல் ரூம் கீழ் ரூம் எல்லாம் வந்துட்டானுங்க சத்தம் போட்டு அங்க அவனை போய் உங்களுக்கு இவனை போய் உங்களுக்கு சின்ன அதிகம் பண்ணலாம் இன்னைக்கு ஜிம் பசங்க நடந்தது அதே ரூம் கூட திரும்ப கொண்டு விட்டுருக்கீங்க. சரி ஓகே மக்களே, இதை பாருங்க, அதிலிருந்து அப்படியே மேலே போனால் தான் வந்து கொடைக்கானல் கோடை கேட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு இது ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி அப்படி சுற்றி எகைன் வந்து இப்படிக்கா நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம ரூம் வந்து வந்துடுது. சரிங்களா, நம்ம ரூம் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இவ்வளோதாங்கிறது வந்து கொடைக்கானலில் எந்த ரூமுக்குமே சொல்ல முடியாதுங்க மக்களே. ஓகேங்களா, ரூம் வந்து நீட்டாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதி உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. இதை பாருங்கள், இருங்களா இது கூட போட்டு காமிக்கிறேன். ரெஸ்ட் ரூமும் ஓகே, நீட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு வாஷ் பேசன் இங்கே இல்லை, இது சார் இங்கே இருக்குது வாஷ் பேசன். இங்கே வாஷ் பேசன் இங்கே இருக்குது. நம்ம ஏதாவது சமைக்கணும்னா கூட இங்கே கொண்டாந்து கூட சமைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஒரு டபுள் காட் இருக்குது. இது போக அந்த பக்கம் எல்லாமே ரூம்ஸ் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா உள்ளே இன்டீரியரில் மெயிலிருந்து உள்ளே சுற்றி வந்து உள்ளே வரும்பொழுது நீங்கள் நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகேங்க, என்ன ரேட்டுன்னு சொல்லி. இந்த ரூம் ஓகேனா நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேவா, 207 வரிசையாக ரூம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இது 206 கீழே எல்லாமே தான் பார்க்கிங் அப்ளை காமிச்ச மாதிரி எல்லா வசதிகளும் இங்கே உங்களுக்கு அவைலபிள் உண்டு. நெக்ஸ்ட்டு 3 பேரும் சாப்பிட கிளம்பியாச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம், பசிக்குது, ஏதோ ஒன்று போய் சாப்பிட்லாம். அவ்வளோதான், இதுதான் பசங்க டூருன்றது. அது அவ்வளோதான் சார் வாழ்க்கை. கண்டிப்பாக நத்திங் பிளான், எந்த ஒரு இதுவுமே இல்லை, முன்னேற்பாடு இல்லை, திடீர்னு செஞ்ச டூர் இது. மக்கள் காட்டு மாடு இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஃபாரஸ்ட் இப்போ தான் விரட்டிட்டு போனாங்க, பார்த்து சேஃப்டியாக இருங்க அப்படின்ற. அப்படி நம்பாலே வரட்டும்னே நம்ம அலங்கானூர் ஒரு காலை பார்க்காத காலை அப்படிங்கிறான். மாடு தயார்ன்றது நாங்கள் தான் வந்தா தான் தெரியும். அப்படி எங்கே வந்துட போதும் அவர் தொண்டர்ந்து எனக்கு பேர் கித்து பயமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரே குத்து போட்டாலும் ஒரே குத்து குடல ஒரு விட்டுரும். புரியல, காரில் போயிட்டு இருந்தால நம்ம ஒரு கூடி வாங்கி கையை உள்ளே விட்டோம்னாலே ஹில்ஸ் ஃபீல் வந்துடு. அவ்வளோதான் வாழ்க்கை. அவ்வளோதான் வாழ்க்கை. சரியா தப்பு பண்ணிட்ட மாட்டேன் தெரியுது. 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இன்னும் ஒரு கடை இங்கேண்ணா கம்முன்னு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நான் தான் கம்முன்னு அவங்க எங்கள் நடந்தே போகலான்டா, கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அருமையாக போகுதுங்க. இப்போ பருத்தி வச்சுட்டீங்க, விளக்கு எல்லாம் வச்சுட்டீங்க. ஏன் சார் போட தம்பி? ஏய் பார்த்து தெரியல. கொண்டர் நாயகன் வேற மற்றொரு முகம் நடந்தது என்ன குற்ற பின்னணிக்கு. ஏன்னா இன்னும் பார்க்குற இன்ட்ரோட்டா இருக்கிறார் இவன். இந்த இதுல சொன்ன மாதிரி தான் சொல்லுதானே, இப்போ நான் கொண்டு நீங்க விட்டு பாருங்க மேடம், அப்படி நடவடிக்கை வெளியிட்டு பாருங்க மேடம் எப்படி இருக்குதுன்னு. இட்லி சும்மா சல்லு சல்லு சல்லு. நம்ம ஆளுதான் எப்பவுமே ஒரே மாதிரி, அதே டெய்லரு அதே சட்டை, அதே வாடகை. என்னடா பயா டே, ஹோட்டல் கடை இருக்குமா இருக்காதடா. நடந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே மணக்குது நூடுல்ஸ் மாதிரி. வீட்டில் மணக்க மாட்டேங்குது, ஒரு கடையில் மணக்குதோ. நூடுல்ஸ் இங்கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் சரி கேட்போம், இங்கேருந்து எவ்வளோ தூரம் கடைன்னு. ஐயா, இங்கே ஹோட்டல் கடை எவ்வளோ தூரம்? ஹோட்டல் கடை எவ்வளோ தூரம்? 15 நிமிஷம் 20 நிமிஷம் நடக்கணும். 20 நிமிஷம் நடக்கணுமா? ஓகே, 1 கிலோமீட்டர் வருமா? 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும். 1 கிலோமீட்டர் வராதா? சரி ஓகே. ஹைஸ்கூல் ஒரு ஸ்டாப் இருக்கு, அந்த கடைகள் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, மூஞ்சிக்கல் போனேன்னா அது 9:10 மணி வரைக்கும். சரி அங்கே நிறைய ஹோட்டல் இருக்கு. சரி ஓகேங்க. மாப்பிள்ள ஒரு 15 நிமிஷம் நடக்கணுமா? இன்னும் 15 நிமிஷம் ரூமுக்கு நடக்க வரைக்கும் நம்ம இங்கே நடந்துடலாம். ஆனால் சாப்பிட்டு ரிட்டர்ன் நம்ம நடக்கிறதுக்கு நல்லது.
ஏன்னா நான் என்னைக்குமே நைட் இப்போ 2-3 நாளாக நான் வந்து சாப்பிட்டு நடந்துட்டு இருக்கிற மாப்பிள்ள நல்லதுன்னு சொல்லிட்டு சரி அதனால் இது ஒரு பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீ நடக்கலாம்டா, நான் ஏன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது மாப்பிள்ள. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தெரியும், நான் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும், சரி நடந்து போய் சாப்பிட்டா ஜாலியாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன் மக்களே. கார் நிறுத்தி போட்டு நீ ரூமுக்கு போகிறது ஒன்றுது, அங்கே போகிறது ஒன்றுதா. அதனால் நம்ம அங்கேயே போயிடலாம். அதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஒரு நாள் நீ கொன்றைக்கு மேலே 4 தடவை ஏறி இறக்குற கொன்றைக்கு நாயகன் நீ. காதுகளால் இரும்பா இது, ஏன்னா காதுகளால் இரும்பா. அதான் இது நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் சாப்பிடணும். ஒரு 10 காசு சம்பாதிக்க ரோட்டில் வந்துட்டு வரங்க. ஆமாம், நாங்கள் எப்படி இல்லை சோத்து திண்டாடுறது. யாரை பார்த்தாலும் காருக்கு முன்னாடி ஒரு கொடியை போட்டுக்கிறாங்க. அதில் பாதி டிக்கெட்டு அங்கங்கே ரோட்டில் சைடில் நிப்பாட்டி பாட்டில் கை மாதிரி உட்காந்துருக்கு. ஆமாம், ஈவன் தோ எல்லா கட்சி கொடி போட்ட கார்களுமே. இங்கே வாருங்க மாப்பிள்ள, செமையாக இருக்குடா. வர்றாடி, என்னடா அது இப்படி இருக்குது சாத்திராடி மாப்பிள்ள. இது பாரு செவரு மாதிரி இருக்குது. ஆனால் பாரு பூச்சி கூடு கட்டின மாதிரி அடுக்கடுக்க எத்தனை வீடு பாரு. இதை காரில் போகும்போதெல்லாம் பெருசாக வந்து கவனிக்க முடியாதுங்க. ஆனால் இப்போ பாருங்க மக்களே, நல்லா தெரியுதுங்க. வாவ். ஏய் இல்லை, அவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன்டா. நீங்கள் நடந்து வரங்கிட்டு தாண்டா ஏதோ பெரிய பிரம்மாண்டமாக தெரியுதுடி. அப்பா, அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரத்தோட இது வேறு மாதிரிங்க. ஒன்றுக்கு மேலே வீடு. அப்படியே அங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டம் தெரியல, எட்டேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்க்கிங்க ரோட்டு மேலே தான். மேலே நிறுத்துறதுக்குலாம் வழி இல்லை, இல்லை ரோட்டு மேலே நிறுத்திக்க வேண்டியதா. இங்கே வாருங்க மக்களே, வண்டியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சந்தை கிடைச்சாலும் பார்க் பண்ணிக்க வேண்டியதான். வாருங்களேன், இன்றைக்கி தான் ஏதோ கொடைக்கானல் ரொம்ப டீப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. வாழ்க்கை முறையெல்லாம் இப்போ தான் வந்துட்டு என்ன எப்படி வாழ்கிறாங்க. ரொம்ப சிரமம் தான். ஒரு குடம் எடுத்துட்டு வீட்டுக்கு மேலே கொண்டு போகிறதா இருக்கட்டும், சின்ன பொருள் வாங்கினா கூட வந்து சிரமம் தான் கண்டிப்பாக. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கால்கள்லாம் உறுதியாக இருக்கும். அவங்க நடந்து சர்வீஸு. நெக்ஸ்ட்டு இங்கே வாருங்க மக்களே, இங்கே இல்லாத பழங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு பழங்கள் இருக்குது. சாக்லேட்ஸு, ஒயின், அதுதான் ஃபுல்லாக. இங்கேயும் பாருங்கள், தெரியுதா? இதே மாதிரி தான் எல்லாம் நிறைய கடை. மக்கள் இன்னும் கொடைக்கானல் தான் வருங்க, எல்லாம் உள்ளே போகணும். ஆனால் முன்னாடியும் இங்கே ஒரு டிஃபன் சென்டர் பார்த்தாச்சு. கருமாத்தூர் கடசாரி காசி டிஃபன் சென்டர். நல்ல குறும்பன் துணை, வீரமாத்திரம் துணை. வாங்க போவோம். சரி மக்களே, விசாரிச்சுட்டு இதெல்லாம் இருக்க மாட்டே தான் இருக்குது. முட்டை, தோசைக்கல், குழம்பாங்க இருக்குது. தம்பி கொஞ்சம் மறைக்காதீங்க மக்கள். இதை பாருங்க, அக்கா வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தோசை வந்து 50 ரூபாய். டூரிஸ்ட் பிளேஸில் அப்படி தான் இருக்கும். தோசை கொஞ்சம் பெருசாக இருக்கும், தோசை மாதிரி ஊற்றுவாங்க அப்படின்னாங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். வரட்டும், சாப்பிட்லாம். மக்கள் இலை சின்னதாக இருக்குது, பரவாயில்லையா? நாங்கள் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே கொடுக்குறது வந்து அந்த அலுமினியம் ஸ்பாயில் கவர் கொடுத்தாங்க, அது வேண்டாம். இல்லை தம்பி, இது உடம்புக்கு நல்லது தம்பி. தமிழருடைய பாரம்பரியம் இலை. பாருங்கள், சுட 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 வந்துருச்சு. 50 ரூபா தோசை வைக்கலாங்க. பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. ரோஸ்ட்டு தான். தம்பி டக்குன்னு சட்னி சாம்பார் விடுங்க, ஆறி போயிரு இந்த குளிரில். ஓகேங்க்கா, சாரெலாம் வேண்டாக்கா, தம்பியே சொல்லுங்கள். நம்ம சாரெலாம் இல்லைங்க, நமக்கு என்னைக்கு தேங்காய் சட்னி தான் மக்களே. நெக்ஸ்ட்டு கார சட்னி. ஆஹா, மேலே ஊற்றிருக்கலாம், சைடில் ஊற்றிட்டேன். நம்ம அப்படியே இங்கே குழம்பு இங்கே ஊற்றுங்க. நடந்து வந்ததுக்கு ஒர்த்தான ஹோட்டல். ஓகே மக்களே, சூடு அதுக்குள்ள ஆறி போச்சு தோசை. 5 நிமிஷம் இல்லை, ஒரே நிமிஷம் ஆறிடுச்சு. ஓகே மக்களே,
நல்லா இருக்கு, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஒரு 2 இட்லி அது? ஓகே பை. இட்லி எவ்வளோக்கா? 2 இட்லி 2 இட்லி 25. ஓகே ஓகே மாட்டேன். சூப்பர். நல்லா இருக்கு. மக்களே, அடுத்த கட்டமாக நம்மால் வந்து சாக்லேட் வாங்குறாருங்க சுரேஷ். ஓகே, இங்கே பாருங்க, எது தம்பி பார்த்துடலாம். நிறையா இருக்குங்க பாருங்க. இப்போ இது ஸ்பைசஸ், பெப்பரு, இது கிராம்பு, ஏலக்காய், இது சுருள்பட்டை. இந்த பாக்ஸ் எல்லாம் கலந்து, இந்த பாக்ஸ் எடுத்தீங்கன்னா 100 rupees வரும் ப்ரோ. நல்லா கலந்து இருக்கும். ஃபேக்டரி மேடு. எல்லாமே இதெல்லாம் கலந்து எடுத்தீங்கன்னா 1 கிலோ 150 ரூபா வரும். இதெல்லாம் கலந்து எடுத்தா 1 கிலோ 250 ரூபா வரும். அதுக்கும் 10 பாக்ஸ்னா 300 ரூபா. எல்லாமே கால்குலேட். ஆமாம், மிக்சடாக வேணாலும் எடுத்துக்கலாம், செப்பரேட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சுருள்பட்டை வேணால் வாங்கிட்டு போகலாம் மக்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் சுருள்பட்டை எவ்வளோண்ணா அது? அது சிலோன் பட்டை ப்ரோ, 100 கிராம் 300 ரூபா வரும். சிலோன் பட்டை நார்மல் பட்டைன்னா 100 கிராம் 150 ரூபா வரும். 150. அதாவது சிலோனில் இது வந்து இது ரொம்ப ஹை குவாலிட்டியானதுங்க. இலங்கையில் ஸ்ரீலங்கன் பட்டது. ஓ, இதுக்குள்ளே முந்திரி, பேரிச்சம்பழத்துக்குள்ள முந்திரி. அப்புறம் அங்கே சாம்பிள் கொடுத்துட்டாங்க. ரொம்ப முடியாது, இந்த ஊர் கிளைமேட்டுக்கு அப்படி தான் இருக்கும். அதான் ஒயிட்டு. அப்புறம் அந்த அது ஒயிட்டு மாப்பிள்ளை, அது டார்க் ரொம்ப கசக்குண்டா. ஒயிட்டு கீழே ஒரு ஒயிட் இருக்குது. டே அண்ட் நைட்டு. மில்கா ஒயிட்டா ப்ரோ? அண்ணா இந்த ஒயிட் பிளைன் ஒன்று, அப்புறம் இந்த டே நைட் ஒன்று, அப்புறம் மில்க் ரைசிங் வாங்கிக்கோ. மில்க் ரைசிங் ஒன்று. 3 கலந்து காட்டலாம். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், அது எல்லாமே வந்து பக்காவான தேன், மலைத்தேன், சந்தனக்கட்டை. அப்படியே அங்கே வந்தீங்க அப்படின்னா இது அத்தர் சென்ட்டு. இதெல்லாம் வந்து அன்னாச்சி பழம் ஃப்ரூட்டுங்க பாருங்க. இதெல்லாம் இது வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்டுங்க. இதை வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. சந்தனக்கட்டை தம்பி. இது வந்து இந்த சாண்டில், இது ரெட் சாண்டில் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அங்கே வந்து டீ தூள் எல்லாமே இருக்கும். அங்கே பாருங்க, டீ தூள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சாக்லேட்டுங்கெலாம் பாருங்கள், சின்ன சின்ன சாக்லேட்லாம் பாருங்கள் மக்களே. காசு முட்டா. அப்புறம் இங்கே வந்தீங்கனாலும் இங்கே பாருங்களேன், வாட்டர் மெலன். இதெல்லாம் ஒன்று டேஸ்ட் வாங்கி பாருங்க. ஆனால் இங்கே வாங்கினா ஜெல்லி இதெல்லாம். அதான் அந்த வாட்டர் மெலன் ஜெல்லி ஒன்று அப்படி சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல. சாம்பிள் ஒன்று வாங்கிக்கலாம். அதே மாதிரி தனியாக வாங்கலாம், கலந்து வாங்கிக்கலாம். தனியாக வாங்கினா இந்த மாதிரி இருக்குது. அதான் நிறையா இருக்குதுங்க. இல்லை கண்ணை கவர்றதான். கல் மாதிரி இருக்கு. மீன் தொட்டிகள் இருக்குல்ல, இந்த பால் மாதிரி இருக்கு. இது நம்ம முட்டை கடிச்சா ஒரு மாதிரியா? இது கல் மாதிரி ஸ்டோன் தான் ப்ரோ, ஜெம்ஸ் டைப்ல இருக்கும். சாப்பிடுவோம், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஜெம்ஸ் மாதிரி. ஜெம்ஸ் மாதிரி இருக்கா? மேலே ஓடுச்சு கொஞ்சம். நல்லா இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டாக நல்லா தாங்க இருக்கு. வந்து வாங்கலாம், தப்பு இல்லை. மக்கள்ஸ் வாட்டர் மெலன் மாப்பிள்ள, இந்த வாட்டர் மெலன் ஜெல்லி இந்த தம்பி ஜெல்லி மரம். ஜெல்லி டைப் வாட்டர் மெலன் ஷேப்ல பண்ணிடும். இது சூப்பராக இருக்குது. நம்ம தாங்க கடை அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுறோம், என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா தானே தெரியுது. இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இதை வந்து வீடியோ போட்டால் தனியாக வீடியோ போடலாம், அந்தளவுக்கு விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இதை விட பெரிய 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 கடை எல்லாமே இருக்குது. அதில் இன்னும் அதிகமாக இதெல்லாம் இருக்கும். செம்ம சேஃப் மாறி மாறுறப்ப அது நல்லா ஹார்டாக வரும். ஆமாம், அது அதோட டைப்பே அதுதான். ஒவ்வொன்றும் நல்லா ஹார்டாக மாதிரி இருக்கும். வேறு மக்களே, ஒவ்வொரு ஜெல்லியும் ஒவ்வொரு மாதிரி.
ஆமாடா ரொம்ப அது டைப்பே அதான் ப்ரோ, ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், அதோட டேஸ்ட் வேறு மாதிரி. நல்லா இருக்குங்க, நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரு வேறு மாதிரிப்பா. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்க அவ்வளோ எதுவுமே. ஒரு இது 1/4 கிலோ போட்டுறேன் ப்ரோ, இன்னொன்று இதில் மிக்சிங் போட்டுறவா? நான் அப்படியே போடுறேன். சத்தியமாக ஜெல்லி முட்டை இருக்குல்லங்க, இதில் செம்ம டேஸ்ட்டு. ஃபைனலி ஸ்ரீலங்கன் பட்டை வாங்கியாச்சு மக்களே. இது ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஆமாம் ப்ரோ, நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக, நீங்கள் எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களா அதை காட்டிலும் கம்மியாக போட்டாலே போதும். பிரியாணிக்கெலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி விளையிறதே எப்படி தானா? ஆமாம் ப்ரோ, சுருள் சொல்லுங்க. வாருங்க மக்களே எப்படி இருக்கு பாருங்களேன். அதை வச்சுட்டு வாயில் வச்சு ஒரு போஸ்ட் கொடுங்க. வேணாம் தம்பி, இல்லை தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணல. ஃபைனலி கொடைக்கானல் வந்து இன்றைக்கி தான் ஒழுக்கமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க டீ தூள், அதுக்கப்புறம் உள்ளே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 3 சாக்லேட்டு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சுருள் பட்டையும் வாங்கியாச்சு, அப்புறம் அந்த ஜெல்லி சாக்லேட்டும் வாங்கியாச்சு. அவ்வளோதாண்ணா மக்கள். நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏலக்காய் இங்கே இருக்கிற ஏலக்காய் வித்தியாசத்தை பாருங்கள், பெருசாக இருக்குது பாருங்கள். ஜாடி திறந்து பாருங்க. சரியான வாசம். முடிச்சிருச்சாங்க மாப்பிள்ளை. பல்கா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நன்றி வணக்கம் அண்ணா. வரேண்ணா பாய்ண்ணா. ஓகேண்ணா. போலாமா வீடியோ? ஓகே, இன்னைக்கு நடந்து வந்தது பரவாயில்ல. இல்லைன்னா கூட நின்றுருக்க மாட்டோம் வேணுமா? அருமையாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் மக்களே, கொடைக்கானல் வந்தாச்சு. ஏன் மச்சான் தோசை சாப்பிட்டான். புரியல மகளே. அடுத்த டைம் கொடைக்கானல் வரப்போ நான் தான் சொன்னேன், இன்னைக்கு வீடியோ அது ஃபஸ்ட் வீடியோ பார்த்துலேயே சொல்லியிருப்பேன். இந்த டைம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக போச்சு, அதனால் வந்து பெருசாக பர்ச்சேஸ் பண்ண முடியல. இதே மாதிரி அடுத்த டைம் நம்ம சுரேஷோட வரோம், வந்து இந்த ஏலக்காய் எல்லாத்தையும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா? ஷூராக நெக்ஸ்ட் டைம் சிறப்பாக பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒரு நாள்லாம் கிடையாது. சரக்கு போடுறோம் அப்படியே எடுத்துக்கிறோம். சரக்கு போடுறீங்களா? இல்லை சரக்கு போடுறோம் அப்போ எடுத்துக்கிறேன், அந்த கடையும் போடுறேன். பண்ணி சொல்கிறேன். அப்படியே எங்கள் அப்பா இங்கே வாருங்க மக்களே, ஒரு தடவை கூட கொடைக்கானல் வந்து உங்களுக்கு இப்படியெல்லாம் காட்டலிங்க. தெரியுதா? பட்டாசாக இருக்குதுங்க. இங்கே வாருங்களேன், ஒரு அதாவது மலை தான் மக்களே, மலையவே ஃபுல்லாக பில்டிங்காக மாற்றிட்டாங்க. தயவு செஞ்சு அறந்தாங்கிக்காரங்க யாராவது வீடியோ பார்த்தா கோச்சிக்காதீங்க. சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்குங்க அறந்தாங்கி 231 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. மேபி அந்த இன்ஜினியரிங் அறந்தாங்கிக்காரராக இருக்கும். ஆஃபீஸ் இருக்கிறது அறந்தாங்கிக்காரராக இருந்திருப்பார். அதனால் எங்கள் ஊர் பேர் இங்கே வரணும்னு சொல்லியிருப்பார். நம்ம தெரியல. ஐயோ எப்போ மக்கள் எல்லா பக்கம் கடந்து வந்துட்டோம். அந்த கோடைன்னு சொல்லி மேலே ஆரம்பிக்குமில்லங்க, நம்ம ரூமுக்கு போகிறது இதில் தாங்க ஏற்றோம். இறக்கமும் விட்டு பாருங்க 16 கிலோமீட்டர் ஆச்சுண்ணா. வரும்போதுண்ணா அங்கேருந்து நீங்கள் சீக்கிரம்ட்டு இறக்கமாக இருக்க முடியும். இதுக்கு மேலே தான் முடியல. எங்கேயா கூட்டு போகிறீங்க? 16 கிலோமீட்டர் ஆகி போச்சு. ரெண்டு சுற்று ஏறணுமாண்ணா, இது கேட்ட மாட்டேன். ஓகே மக்கள், ஃபைனலாக வீடியோ ஃபைனலி டீயோட இந்த வீடியோவை முடிக்கலாமா? என்ன இருக்குது, ஆரம்பிக்கலாம். ஓகே மக்கள், நம்ம அப்படியே பார்த்தோம்ல கேரளா கைஸ் எல்லாருமே குடிச்சாங்க. அதனால தான் நாங்கள் வந்து குடிச்சோன்னு நினைச்சிக்காதீங்க, எங்களுக்கு குளிர் அடிச்சுது அதனால் வந்தோம். அப்படி தானே தம்பி? சரி. ஏன் தம்பி கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துருக்கீங்க? ஃபீல் பண்ணுறானுங்க தனியாக வந்துட்டோமே அப்படின்னு பயந்தான்.
நீங்கள் தனியாக பண்ணுறோம் இல்லை சிங்கிளாக இல்லையா இல்லை இல்லை அப்போ மட்டும் அப்போ இது நான் சொல்ல நம்பர் பண்ணிடுவேன் சரி சரி 9245 இது தனி கேங்க 92458 அப்புறம் பண்ணுறேண்ணா சார் குடிச்சு பண்ணுறேன் இது 3 தனிப்பா அது 36 போடுங்க சொல்லுங்க நீ எங்கே ரூம் போடுறீங்க நான் அங்கே நான் பக்கத்தில் அந்த எந்த ஊர் ஈரோண்ணா ஃபைனலி வந்துட்டுமா எஸ் இதுதான் இதுதான் நம்ம ரூம் 208 உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு யார் ஒன்றுக்கு போவாங்க எல்லாரும் தான் நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு எஸ் ஓகேங்க ஐயா மக்களே நம்மளால் வந்தோடனே டிவி போட்டார் அவ்வளோதான் படுக்க போகிறோம் ஐயனே வந்துட்டாரு அதை பாருங்க போடு தகிட மக்களே அவ்வளோதான் கொஞ்சம் ஹிந்தியில் வர்றாரு தமிழில் வந்து நல்லா இருக்கானே சரி ஓகே மக்கள் அவ்வளோதான் படுத்தாச்சு இங்கே கொண்டரங்கி நாயகன் இங்கே நான் நாயகன்லாம் இல்லை கோயம்புத்தூர் நாயகன் சரி ஓகே குட் நைட் மக்களே குட் நைட் மார்னிங் மீட் பண்ணுறோம் கைப்பில்ல இன்னும் ஏன்டா தூங்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிற தூங்கிரு